இங்க இங்க பாருங்க கௌசல்யா மேடம், மேடம் நில்லுங்க மேடம், ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. அருண், உங்களுக்கு தாய்ப்பாசனால என்னன்னு தெரியாது சௌமியா. வீட்டுக்கு வா. நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. வீட்டுக்கு வர மாட்டேங்க. நான் என் ஆதித்யா இல்லாம இங்க இருந்து நகரவே மாட்டேன். அவங்க நம்ம ஆதித்யாவை நமக்கு திருப்பி கொடுக்கிற வரைக்கும் நான் இங்கதாங்க இருக்க போறேன். நம்ம ஆதித்யாவை அவங்க திருப்பி கொடுத்தே ஆகணும். நீங்களே பாத்தீங்களா நம்ம குழந்தைக்கு நம்ம எவ்வளவு தேவைப்படுறோம்னு. எனக்கு அவ கண்டிப்பா வேணுங்க. கௌசல்யா மேடம், நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்க பாருங்க, என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. எங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு திருநங்கன்ற வார்த்தைக்கே அர்த்தம் தெரியாது. அது தெரியறதுக்குள்ள அவளோட வாழ்க்கையே பறிச்சுட்டாங்க. இன்னைக்கு அவ குழந்தை வழியா அவளுக்கு சந்தோஷம் கிடைச்ச உடனே மறுபடியும் அவ சந்தோஷத்தை எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க. கௌசல்யா மேடம், கௌசல்யா மேடம், நான் சொல்றத புரிஞ்சுக்கங்க. சார், மறுபடியும் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. நாம இங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கோம். யாராவது ஒரு குழந்தைக்காக இப்படி துடிக்கிறத நாம பார்த்திருக்கோமா சார்? நீங்க அவங்கள வெளியே அனுப்புனதுல இருந்து அவங்க ஆசிரமத்துக்கு வெளியிலேயே சாப்பிடாம கொள்ளாம இருக்காங்க. நீங்க தேவையில்லாம விவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க கௌசல்யா. நாம குழந்தையை கொடுக்க முடியாது சார். எதுக்கும் இன்னொரு தடவை கௌசல்யா, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க. சார், இதுவரைக்கும் உங்க முடிவுக்கு எதிரா எப்பவுமே போனதில்ல. ஒருவேளை நீங்க என்னோட பேச்ச கேட்கலன்னா எனக்கும் உங்களுடைய நேர்மையை பத்தி பல கதைகள் தெரியும் சார். இங்க இருக்கிற எல்லாரும் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இங்க இருந்து வெளியில போனதும் பிரேக்கிங் நியூஸா மாறிட போறீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? குப்தா, இவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லு. சாரி சார், இந்த தடவை புரிஞ்சிக்க வேண்டியது நீங்க தான். அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, மறுபடியும் ஒரு தடவை நீங்க யோசிங்க. இல்லைன்னா கௌசல்யா மேடத்தோட சேர்த்து நானும் சாட்சியா மாற வேண்டியிருக்கும். அதுவும் பிரேக்கிங் நியூஸுக்காக. சரி, அவங்கள உள்ள அனுப்புங்க. என்னமோ அவங்களோட ஒரே தொலையா போச்சு. திரும்ப திரும்ப வந்து ஏன் இம்சை பண்றீங்க? அவங்கள உள்ள வர விடுங்க. ஓகே மேடம். ப்ளீஸ் தரங்க, சீக்கிரம் தரங்க. நீங்க உள்ள போங்க. சார் உங்களை கூப்பிடுறாரு. கௌசல்யா மேடம், கௌசல்யா மேடம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட இந்த உதவிய நான் வாழ்க்கை பூரா மறக்க மாட்டேன்.
பரவாயில்ல. நீங்க நேத்து சௌமியா பத்தி என்னெல்லாம் சொன்னீங்களோ அதை கேட்டா கல்லும் கரைஞ்சிடுங்க. நானும் மனுஷி தானே. வாங்க. இத பாருங்க, எங்க குப்தா அப்புறம் கௌசல்யா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணதால நல்லா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு குழந்தைய தரேன். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? உங்களோட ஃபேமிலி உங்க டிசிஷன்ல உங்களுக்கு துணையா இல்ல. ஒருவேளை நாளைக்கு அவங்க ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணி இந்த குழந்தைய ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, அதனால குழந்தையோட செக்யூரிட்டிக்காக நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல 20 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி ஆகணும். அந்த அமௌண்ட்டை அந்த குழந்தையோட பேர்ல நீங்க எப்படில போட்டு ஆகணும். ஏன்னா நாளைக்கு குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. அப்படின்னா ஓகே, நான் எப்படியாவது 20 லட்சம் ரூபாவை ரெடி பண்ணி கொண்டு வரேன். என்ன நீ ஏன் எப்படி பாக்குற? என் குழந்தைக்காக என்னால 20 லட்சம் ரூபாய் கூட ரெடி பண்ண முடியாதா? சரி, இப்ப நீங்க பெருசா என்ன கேட்டீங்க? 20 லட்சம் ரூபாய் தானே, அதுவும் அருண் கிட்ட. 20 லட்சம் ரூபாய் எப்படி பண்ணிட்டு நாங்க உங்களை பார்க்க வரோம். அது வரைக்கும் நீங்க எங்க குழந்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்க போயிட்டு உடனே வந்துடும். சரி சரி சரி. சௌமியா, நம்ம ஆதித்யா நமக்கே கிடைக்க போறோம். சரியா? அது சரி. பகல் பொழுது முடிஞ்சிருச்சு, ராத்திரி பொழுது வந்துருச்சு. ஆனா அருணியும் சௌமியாவையும் இன்னும் காணுமே. ஒருவேளை அவங்க வேற ஏதாவது குழந்தை தத்தெடுக்க போயிட்டாங்களோ? அப்படி அந்த குழந்தை கிடைக்கலனா அவங்க வேற ஏதாவது குழந்தை எடுத்துட்டு வர போறாங்க. சௌமியா அண்ணி அந்த குழந்தை மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வேற எந்த குழந்தையும் தத்து எடுத்துக்கிட்டு இங்க வரமாட்டாங்க. இப்ப நான் ஏதாச்சும் சொன்னா சொல்லிட்டேன்னு சொல்லுவீங்க. ஆனா இதெல்லாம் வெறும் நாடகம் தான். இந்த திருநங்கை எங்களுக்கு அவங்களோட இனத்தை சேர்ந்தவங்க மேலதான் பாசம் இருக்கும், வேற யார் மேலயும் இருக்காது. வெறும் நாடகம் தானே. என்ன உங்க எல்லாருக்கும் என்னாச்சு? இந்த வீட்டுல சௌமியாவை தவிர வேற யாருமே யார பத்தி பேச மாட்டீங்களா? அவங்க குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, இல்ல குழந்தைய கூட்டிட்டு வராங்களோ இல்லையோ, உங்களுக்கு என்ன? இதனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? அவங்க உங்க வேலையை பாருங்க. இனிமே இத பத்தி யாரும் பேசக்கூடாது. யாரும் இத பத்தி பேசக்கூடாது. இதை தவிர வேற ஏதாவது பேச மாட்டீங்கன்னா எல்லாரும் வாயு மூடிக்கிட்டு சாப்பாட சாப்பிடுங்க. மேடம், எனக்கு வேற வழியே தெரியல. அப்புறம் என் மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக அருண் கிட்ட 20 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணிட்டு அப்புறமா குழந்தைய கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப இதுக்கு மேல நீங்க தான் பாத்துக்கணும். யார்கிட்ட இருந்து போன் பிரீத்தி? என் கூட வாங்க. பாவம் என் அக்கா. உள்ள போங்க சௌமியா. உங்களுக்கு உங்க குழந்தை திரும்பவும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னொரு விஷயம், எப்பவும் யார்கிட்டையும் தாய் பாசத்து மேல சத்தியம் பண்ணிடாதீங்க. ஒருவேளை அவங்களால அந்த வேலையை செய்ய முடியாம போயிடுச்சுன்னா
சொல்றதெல்லாம் சரிதான் பிரீத்தி. விஷயம் எனக்கும் புரியுது. எங்க அம்மா சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு தருணத்துல முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தா ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. யோசிச்சதெல்லாம் ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய்யுங்க, அவ்வளவுதான். அர்ஜுன் தாஸ், அர்ஜுன் தாஸ், எனக்கு 20 லட்சம் ரூபாய் வேணும். அது சரிப்பா, 20 லட்சம் ரூபாவா? நீ கேக்குறது எவ்வளவு தெரியுமா? 20 லட்சம். நீ ஒண்ணு 20 ரூபாய் கேக்கல. அப்புறம் உன் மனசுல என்ன நினைக்கிற? நீ எவ்வளவு கேட்டாலும் உடனே மாமா கொடுத்துருவாரா என்ன? சித்தி, உங்க பேர் அர்ஜுன் தாஸா என்ன? இல்ல, அப்ப பேசாம இருங்க. இது அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம், யாரும் தலையிடாம இருங்க. அர்ஜுன் தாஸ், எனக்கு 20 லட்சம் ரூபாய் வேணும். நான் இப்ப கேட்கறது என்னோட பங்குல இருந்து. ராம்லால் மெஹரா அண்ட் அசோசியேட்ஸ். வக்கீல் சார், இந்த படிங்க. இவர் நம்மளோட குடும்ப வக்கீல். அப்புறம் இது உயில். இந்த வீட்டோடது இந்த அர்ஜுன் தாஸோட ஒட்டுமொத்த ப்ராப்பர்ட்டியோடது. இவன் காதுல விடுற மாதிரி படிச்சு காட்டுங்க சார். அர்ஜுன் தாஸ் என்ன முடிவு பண்ணிருக்கான்னு தெளிவா தெரியட்டும். நான் அர்ஜுன் தாஸ் இதை அறிவிக்கிறேன். நானும் என்னோட மனைவி பிரீத்தியும் இந்த வீட்டில் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னுடைய சொத்து பத்து அனைத்திலையும் என்னுடைய மகன் அருணுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. என்னுடைய மகனாகிய அருணை என்னுடைய சொத்து பத்து அனைத்திலிருந்தும் வெளியேற்றுகிறேன். அவ்வளவுதான். சபாஷ்டா என் சிங்கம். உங்ககிட்ட இருந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன். இது நம்ம ரத்தத்திலே இருக்குடா. முதல்ல கையால பேசுவோம், அப்புறம் தான் வாயால பேசுவோம். வக்கீல் சார், இந்த வீட்டுல வேற ஏதாவது பிரளயம் ஏற்படுறதுக்கு முன்னாடி சீக்கிரம் இதை படிச்சு காட்டுருங்க, இல்லைன்னா வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் உடைஞ்சிரும். இன்னைக்கு முதல் முறையா ஒண்ணு நடந்திருக்கு. நீ இன்னைக்கு இதை கேட்டு உங்க அம்மா உனக்கு அதை கொடுக்கல. என்ன பண்ண முடியும்? நீ உன்னுடைய கடமையை நிறைவேற்றல, அதனால நாங்க என்னுடைய பொறுப்பு நிறைவேற்றல.
ஆம் சரி ஓகே அருண். என்ன ஆச்சுமா சுமதி? பாட்டி அது அருண் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா ஆதித்யாவை வீட்டுக்கு திரும்ப கூட்டிட்டு வர்றதுக்கு அவருக்கும் அக்காக்கும் 20 லட்சம் ரூபாய் தேவைப்படுதான். என்ன 20 லட்சமா? சௌமியாவோட குழந்தைய திருப்பி கூட்டிட்டு வர்றதுக்கு நாம நம்மளோட தரப்புல இருந்து முழு முயற்சி செய்வோம். இத வாங்கிக்கமா. இந்த இதையும் நீ எடுத்துக்கமா. இந்தம்மா இதெல்லாம் எடுத்துக்க. நம்ம கும்பிடுற தெய்வம் சௌமியாக்கு திரும்பி சந்தோஷத்தை தரணும். இதுல போட்டுருங்க பாட்டி. சரிம்மா. சரி போலாமா? போலாம். பார்த்து வாங்க. சரி வாமா. ஒருவேளை அருண் 20 லட்சம் ரூபாய்க்கு ஏற்பாடு செஞ்சுட்டானா? அவன் செஞ்சிருவான். அவன் என்னுடைய பையன்ல. எனக்கு அந்த குழந்தை திரும்பி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது வரக்கூடாதுன்னா இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. என்ன பண்றது? ஹலோ சுந்தர் சார், அந்த குழந்தை அருணுக்கு கிடைக்க கூடாது. கண்டிப்பா கிடைக்க கூடாது. பாருங்க, அவங்க 20 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க செய்யணும். நீங்க செஞ்சே ஆகணும்.